ஆந்திராவிலிருந்து காவேரி டிராவல்ஸ் பஸ் பார்த்தீங்கன்னா, அவங்கள பயணி 40 பேர் ஏத்திக்கிட்டு பெங்களூருக்கு போகுது. ஆந்திராலருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, கர்னூல் மாவட்டத்தில திக்ரூர் என்ற கிராமத்தில பார்த்தீங்கன்னா, எதிரே வந்த ஒரு பைக் மோதி தீப்பிடிச்சு எரிஞ்சு கிட்டத்தட்ட 20 பேர் அப்பாவி மக்கள் உடல் கருகி இறந்து போயிருக்காங்க. இந்த பஸ் விபத்துக்கு முக்கிய காரணம் என்ன பார்த்தோம்னா, பஸ்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 400 செல்போன கொண்டு போயிருக்காங்க டெலிவரி பண்றதுக்கு. அதேபோல அந்த பைக் மோதுன உடனே பஸ் கீழ போயிருக்கு. பஸ் கீழ போய் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் லீக் ஆகி தீப்பிடிச்சு எரிஞ்சதால தான் மழமழன்னு தீப்பிடிச்சு கிட்டத்தட்ட 10, 15 நிமிஷத்திலேயே முழுவதும் பஸ் எரிஞ்சு நாசமாயிருக்கு. அதேபோல விபத்து ஏற்படுத்திய அந்த பைக் ஓட்டியிருந்தாங்கல்ல, அவங்களும் உடல் கருகி இறந்து போயிட்டாங்க. இந்த தீ விபத்துல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த யுவன் சங்கராஜன் சொல்லிட்டு 22 வயசு பையன் இறந்து போயிருக்காப்ல. இந்த தீ விபத்து ஏற்பட்டதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, பஸ்ல பயணம் பண்ணவங்க கிட்டத்தட்ட 22 பேர் தப்பிச்சிருக்காங்க. பாக்கி 20 பேர் வெளிய வர முடியாம டோர் லாக் ஆனதுனால உள்ளே மாட்டிக்கிட்டு உடல் கருகி இறந்து போயிருக்காங்க. பைக்காரன் குடிச்சு போட்டு கொண்டாந்து பஸ் மேல விட்டதுனால தான் இந்த விபத்து நடந்திருக்கு. இந்த தீ விபத்துக்கு முக்கிய காரணம் என்ன பார்த்தோம்னா, அந்த பஸ்ல கிட்டத்தட்ட 400 செல்போன் கொண்டு போயிருக்காங்க. அந்த செல்போன் பாத்தீங்கன்னா லித்தியம் பேட்டரியில ஆனது. அப்ப என்ன ஆகும்னா, சீக்கிரம் மழை வரணும் அப்படின்னா தீ பிடிச்சு முழுமையா நாசமாயிருக்கு.